நம்மளோட லைஃப்பில் நம்ம ரொம்ப சீக்கிரமாக சக்ஸஸ் பார்க்கணும், இல்லை ரொம்ப ரொம்ப பெரிய சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா மோட்டிவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கணும். இல்லைனா மோட்டிவேஷன் லெவல்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் உண்மை சொல்லப்போனால் மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப டெம்ப்ரரி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஹைலி மோட்டிவேட்டடாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கு ஆக்சுவலாக என்ன அர்த்தம்? நான் எமோஷ்னலி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன்னு தானே அர்த்தம். இல்லைனா நான் எமோஷ்னலி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன்னு தானே அர்த்தம். ஸோ நான் ஹைலி மோட்டிவேட்டடாக இருக்கேன் அப்படின்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னா, நான் இன்றைக்கி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன், இன்றைக்கி எல்லா ஒர்க்கையும் நான் சூப்பராக பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஹையான ஒரு பாசிட்டிவ் எமோஷ்னல் ஸ்டேட்டை தான் நான் மோட்டிவேட்டடாக இருக்கேன்னு சொல்கிறேன். அப்போ மோட்டிவேஷனுங்கிறது எமோஷன்ஸோட ரொம்ப ரொம்ப டீப்லி லிங்க்டாக இருக்குது. கரெக்டாக? இப்போ நம்ம அந்த எமோஷன்ஸை மட்டும் எடுத்துக்குவோம். நம்ம ஹியூமன்ஸாக இருக்கிறதுனால ஒரே லெவல் ஆஃப் எமோஷ்னல் ஸ்டேட்டை ஒரு கன்சிஸ்டன்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமும் நல்ல எக்ஸைட்டடாக தான் இருக்கும், அடுத்த நாளே கொஞ்சம் டல்லாகிடுறோம், மேபி அதுக்கு நெக்ஸ்ட் டே இன்னும் கொஞ்சம் சேட் ஆகிடலாம், மேபி நெக்ஸ்ட் டே இன்னும் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகலாம். ஸோ இந்த எமோஷ்னல் ஸ்டேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப ஃப்ளக்ஷுவேட் ஆகிற ஒரு விஷயம். அப்படி ஃப்ளக்ஷுவேட் ஆகிற ஒரு விஷயமாகிய இந்த எமோஷ்னல் ஸ்டேட்டை லிங்க் பண்ண ஒரு விஷயந்தான் மோட்டிவேஷன். அப்போ மோட்டிவேஷனுங்கிறது ஹைலி அன்ஸ்டேபிள் தானே. ஒரு நாள் தொடர்ந்து கொஞ்ச நாள் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும், நெக்ஸ்ட் டேவே மோட்டிவேஷன் 0 ஆகிடுச்சுன்னா அப்போ மோட்டிவேஷன் வழியாக நம்ம ஒர்க்கை நம்ம அப்ரோச் பண்ணுறோன்னா ஒர்க் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்துக்கணும். லாங் டேர்முக்கு இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்துக்கணும். ஸோ ஒர்க்கை அப்ரோச் பண்ணுறது இந்த மோட்டிவேஷன் வழி இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் வழி அப்ரோச் பண்ணோம்னா, நான் ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்னு நான் எதை மீன் பண்ணுறேன்னா, இன்றைக்கி நான் இந்த வேலை செய்யணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோடய மூட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மூடு அப்படிங்கிறது தனி, எமோஷன் அப்படின்னு நான் சொல்கிறது அது தனி, ஒர்க்குங்கிறது தனி. எமோஷன்ஸை கம்ப்ளீட்டாக தள்ளி வச்சுட்டு ஒர்க்கை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது நான் ஸ்ட்ரக்சரை நீங்கள் மீன் பண்ணுறது எமோஷ்னல் டிட்டாச்மெண்ட். ஒர்க்குன்னு வரும்போது ஒர்க்கில் மட்டும்தான் கவனம் இருக்கணும். இப்போது மோட்டிவேஷன் வழி ஒர்க்கில் போகிறவங்க மெயினாக சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இன்றைக்கி எனக்கு மூட் சரியில்லை, ஸோ இன்றைக்கி என்னோடய ஒர்க்கில் வந்துட்டு எனக்கு ஃபுல் கொடுக்க முடியல, இல்லைனா இன்றைக்கி என்னால் ஒர்க்கே பண்ண முடியாது ஏன்னா இன்றைக்கி எனக்கு மூட் சுத்தமாக சரியில்லை அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எங்கேருந்து வருதுன்னா, மோட்டிவேஷன் இல்லைனா இந்த எமோஷ்னல் ஸ்டேட்லேருந்து ஒர்க் லைஃப்பை ஆப்ரேட் பண்ணுறதுனால. ஒர்க்கை நம்ம எப்போவுமே ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் மூலமாக தான் ஆப்ரேட் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். அப்படி செஞ்சோம்னா லாங் டேர்மில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளால் சக்ஸஸும் பார்க்க முடியும், அந்த சக்ஸஸை மெயின்டைனும் பண்ண முடியும். மோட்டிவேஷன் வழி ஒர்க் பண்ணுறதை விட ஒர்க் பிஃபோர் மூட் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் வழி நம்ம ஒர்க் பண்ணோம்னா இட்ஸ் கோயிங் டு பி மோர் பெட்டர் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஒர்க் பிஃபோர் மூட் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். மூடுங்கிறது ரொம்ப ரொம்ப செகண்டரி, நான் எமோஷன்ஸ் தான் மீன் பண்ணுறேன். என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தாலும் இட்ஸ் ஃபைன். இந்த ஒர்க் நீங்கள் இன்றைக்கி பண்ணணுன்ற ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அதை செஞ்சு தான் ஆகணும். தேர் இஸ் நோ ஆப்ஷன். மூட் சரியில்லை, இல்லை இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ இன்றைக்கி நான் நிறையா ஒர்க் பண்ணிடலாம், இல்லை இன்றைக்கி நான் ரொம்ப இதுவாக இருக்கேன் ஸோ கம்மியாக பண்ணலாம். நோ. ஒர்க் எப்போ எமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கோ அப்போ தான் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை டெய்லியும் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு ஒர்க் நம்ம ஹையாக பண்ணுவோம், நிறைய ஒர்க் ஒரு நாள் பண்ணுவோம், மோட்டிவேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும்போது நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு வாரத்துக்கு ஒர்க்கே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கான ரீசன் மோட்டிவேஷனே இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸோ இந்த ஒர்க் நேச்சர் வந்துட்டு ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா சக்ஸஸ் பார்க்குறது ரொம்ப லேட் ஆகும். ஒர்க் எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக நம்ம செய்யணும். ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை டெய்லியும் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே அதை டெய்லியும் பண்ணோம்னா இட்ஸ் கோயிங் டு ஒர்க் லைக் மேஜிக். ஸோ ஒர்க் பிஃபோர் மூட் அப்படிங்கிற இந்த விஷயம்தான்
மோட்டிவேஷனுக்கும் தாண்டி ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய பிலீஃப். ஸோ இந்த சேனலோட மெயின் ஃபோக்கஸ் வந்துட்டு ஒர்க் லைஃப் சக்ஸஸ், அதாவது ஒர்க் லைஃப் சக்ஸஸ்க்கு தேவையான ப்ராசஸ், டெய்லி ஸ்டெப்ஸ், ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ், ப்ராக்டிக்கல் வேஸ். மோட்டிவேஷன் கான்டென்ட் கிடையாது, பட் ப்ராக்டிக்கல் வேஸ் டு ஸ்டே அலைன்ட் வித் யோர் கோல்ஸ். கம்ப்ளீட்லி ஆக்ஷன் ஓரியன்டாக தான் இருக்க போது, எமோஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிக்கலான வேஸ் பிடிக்கும், எமோஷ்னல் டிட்டாச்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒர்க் அப்ரோச் பண்ணுறது பிடிக்கும்னா இன்னும் நிறைய வேல்யூஸோடு நான் உங்களை ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்குறேன். நன்றி.